ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். கூகுள் அவங்களோட பிக்சல் 8 அண்ட் பிக்சல் 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அக்டோபர் 4 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ப்ரீ புக்கிங், அதாவது சேலுக்கு ஆரம்பிக்கிற அந்த மொத்த இதையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ஃப்ளிப்கார்ட் தான் பார்த்தீங்கன்னா பிக்சல் சீரிஸை லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே. அப்படி பார்க்கும்போது அக்டோபர் 4 லான்ச்சு, அக்டோபர் 5 பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரீ புக்கிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இதோட ப்ரைஸிங் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா பிக்சல் டிவைசஸ் வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பிக்சலாக ஃபோட்டோகிராஃபிக் நல்லாயிருக்கும், ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், கூகுளோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா இதில் ரேட்டு தான். ஏன்னா 8 ப்ரோ ஒரு 70,000 மேலே போச்சுனாலும் யாரும் வாங்க மாட்டாங்க, தயங்குவாங்க. அதே மாதிரி பிக்சல் 8மே பார்த்தீங்கன்னா 50,000 மேலே போச்சுனாலும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்குறதுக்கு தயங்குவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க எந்த மாதிரி ப்ரைஸிங் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இந்தியாவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகுமா இல்லையான்றது இருக்குது. இப்போதைக்கு இதோட ஸ்பெக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே தெரிய வந்திருக்கு. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். டிசைன் வைஸ் பார்க்கும்போது பெரிய மாற்றங்களே கிடையாது இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே. இதுக்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஐஃபோன் ஃபார்முலாவும் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது நினைக்கிறேன். பின்னாடி அதே மாதிரி பட்டையா கேமரா எம்போசிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிசைனில் ஆஸ் யூஸ்வல் மாதிரி தான் இருக்குது. கலர் ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா மாறி மாறி. எனக்கு ஸ்கை ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ பிக்சல் 8ஓட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.17 இன்ச்சு OLED டிஸ்பிளே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நார்மல் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான். அப்படியே 8 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.71 இன்ச்சு பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே, ஆனால் குவாட் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் சேஞ்ச் ஆகுது, டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ஒரே ப்ராசர் தான். கூகுளோட டென்சார் G3 ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு G1 லான்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அடுத்தபடியாக பிக்சல் 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹீட்டிங் இஷ்யூஸ் பேசப்படலைனாலும் அந்த த்ராட்லிங் இஷ்யூ இருக்குது அப்படின்ற ரொம்ப அதிகமான நேரம் கேமிங் விளாடும் போதோ இல்லை அதிகமான நேரம் கேமரா யூஸ் பண்ணும் போதோ ஃபோன் ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு, பெர்ஃபார்மன்ஸில் அடி வாங்குச்சு. இந்த நேரத்தில் இவங்க 8 ப்ரோவில் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்பிக்கையை மக்கள் மத்தியில் கூடும். ஸோ ப்ராசரில் பெர்ஃபார்மன்ஸில் அவங்க ஸ்கோர் அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் எந்த இல்லை அது எந்த அளவுக்கு நீடிச்சு நிற்கிது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணணும். கேமரான்னு வரும்போது பிக்சல் 8ல் பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான OS கொண்ட கேமரா, அல்ட்ரா வைடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகாபிக்சல்ன்றது கொடுத்துருக்காங்க. அப்படியே அங்கிட்டு 8 ப்ரோவில் உங்களுக்கு பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா வித் OSோட சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைடுக்கு 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து டெலிஃபோட்டோ லென்ஸ் உங்களுக்கு 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் 5x வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஜூம் போகும். அடுத்தபடியாக டிஜிட்டல் ஜூம் பார்த்தீங்கன்னா 20x வரைக்கும் போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 30xன்றாங்க. ஃபோன் கைக்கு வந்தோன்னு என்னன்றதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் 5xன்றது ஆப்டிக்கல் ஜூம் போகிறதுன்றது ஒரு சூப்பரான விஷயம். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் நம்ம பயவுலையில் தூரத்து நின்று ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக பேக்ரவுண்ட் பிளரிங்னா நேச்சுரலாக இருக்கும். அதை டெஸ்ட் பண்ணது தான் நானும் ஆர்வமாக இருக்கேன். செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 10.8 மெகாபிக்சல் கேமரான்றது 8க்கும் 8 ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இல்லை பேட்டரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா மாறுதலாக இருக்குது. 8ல் பார்த்தீங்கன்னா 4400 சில்லரை mAh பேட்டரி, 27 வாட்ஸுக்கான சார்ஜிங் வயர்டில் PD சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். வயர்லெஸ் சார்ஜிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், அதாவது 14 வாட்ஸ். அதே தான் 8 ப்ரோவில் இல்லை பேட்டரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4900 5000 கிட்ட வருது. 27 வாட்ஸ் சார்ஜர் வயர்டு சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். வயர்லெஸ் சார்ஜிங்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. ரெண்டுக்குமே டியூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டுன்றது கொடுத்துருக்காங்க. அந்த 2.1 சரௌண்டிங்கில் அந்த மாதிரி கேட்கும்ல. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டு 14ஓட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இல்லை மேஜர் அப்டேட் 3 வருஷம், செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அப்படின்றது சொல்கிறாங்க. LPDDR 5x RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது வருது. இதோட ப்ரைஸிங் வழக்கம் போல் தான். 7 ப்ரோக்கு என்ன மாதிரி இருந்துச்சு, 50,000, அது 70,000 இருந்துச்சுல. ஸோ அது மாதிரி பண்ணாமல் ஆரம்பத்திலே ஒரு கொஞ்சம் கம்மியாக 40,000 8ம் ஒரு 55,000-60,000 பார்த்தீங்கன்னா 8 ப்ரோவும் லான்ச் பண்ணாங்கன்னா இந்த காம்படிஷனில் ஜெயிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா
கொஞ்சம் ஆற போட்டு தான் மக்கள் வாங்குவாங்க. அது என்னன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிக்சல் 8 to 8 ப்ரோ ஒர்த்தாக இருக்குமா, இல்லை நீங்கள் 8A இந்தியாவுக்கு லான்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் ப்ரோ சீரீஸில் கேமராஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கே தவிர 100% இது வந்து மக்கள் மத்தியில் கைக்கு கிடச்சுன்னு சாட்டிஸ்ஃபை கிடைக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் ஃபோட்டோகிராஃபியில் பிக்சல் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். அவங்க வீடியோலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஐஃபோன் பக்கம் யாருமே நினைக்க மாட்டாங்க. பிக்சல் இருக்குது போதும், ஆண்ட்ராய்டாகவும் இருக்குது, நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அது இதுன்னு இஷ்டத்துக்கு எல்லா அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கேமராவும் நல்லாயிருக்கு, வீடியோவும் நல்லா இருக்குன்னு அப்படி வருவாங்க. சாம்சங் எப்படி கொஞ்சம் டஃப்பு கொடுக்குறாங்க நெக் டு நெக்கு, அந்த மாதிரி பிக்சலும் பார்த்திங்கன்னா அந்த பக்கு இஷ்யூ டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுறது, சர்வீஸ் சென்டர் வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய இடங்களில் வைக்கிறது, வீடியோகிராஃபிலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிளுக்கு நிகர் பிக்சலுன்றதை வந்து தாராளமாக சொல்லலாம். பட் அவங்க பண்ணணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.